ஒருநாள் பெரிய காடின் அருகே ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சிறு விவசாயி குமரன் வாழ்ந்தான். குமரன் மிகவும் மெதுவானவன். எப்போதும் எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, என்ன செய்யலாம் என்று கவலைப்பட்டிருந்தான். ஒருநாள் குமரன் காடுக்குப் போய்க் கொண்டிருந்த போது ஒரு பழைய பாம்பு ஒன்று பழுத்த நெல்லிக்காய் மரத்தின் அடியில் துன்பத்துடன் படுத்திருந்தது. அந்த பாம்பு பேசும் திறன் பெற்றது. குமரா, என்னால் உன்னை உதவ முடியும். என் தலைமேல் ஓரிரத்தன் உள்ளது. அதை எடுத்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று பாம்பு கூறியது. ஆச்சரியமாக இருந்தாலும் குமரன் பாம்பின் உதவியை ஏற்க மறுத்து, நீ ஒரு விஷ பாம்பு, உன்னால் நான் துன்பமடையக்கூடும் என்று சொன்னான். பாம்பு சிரித்தது. குமரா, உன் பயத்தை விட உன் முயற்சியே முக்கியம். அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை தானாக மாறிவிடும் என்று கூறி மறைந்துவிட்டது. அந்தக் கட்டுரையில் குமரன் சிந்திக்கத் தொடங்கினான். அவன் பாம்பின் வாய்மொழியை கற்றுக்கொண்டு முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கத் துவங்கினான். விதைகளை நேரம் தவறாமல் விதைத்து, தண்ணீர் பாய்ச்ச, பொறுமையாக உழைத்து, விளைச்சலை சீராக பராமரிக்கத் தொடங்கினான். 3 மாதங்களில் குமரன் சிரமத்திற்கு பலன் கிடைத்தது. அவன் வயலில் நிறைய விளைச்சல் கிடைத்து அந்த ஆண்டு கிராமத்தில் மிகச் சிறந்த விவசாயியாக மாறினான். அந்த நாள் முதல் குமரன் ஒரே வார்த்தையை அனைவரிடமும் கூறினான்: அதிர்ஷ்டம் கிடைக்க மறுபடியும் முயற்சி செய்யுங்கள். அதிர்ஷ்டம் நாம் செய்யும் செயல்களின் விதைமுளைவே கையளிக்கிறது. மேயாழி: முயற்சியின்றி அதிர்ஷ்டம் கிடையாது. நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பே வாழ்க்கையை மாற்றும்.